இங்கே தங்கமயில் அப்பா வந்து பாண்டியன்கிறவங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க, எங்கள் மவளை எங்கேங்க, எங்கள் மவ எவ்வளோ படித்து வேலை பார்த்தவா இங்கே வந்து இப்படி வீட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆமாம், உங்கள் மவ நல்லா தான் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. 2 டிகிரி முடிச்சிருக்கா, வேலைலாம் பார்த்துருக்கா, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். கோவம் வந்து அங்கே இருக்க பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டு தலையில் அடிக்க வராங்க. இவ்வளோ பொய் சொன்னதும் பத்தாம மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னடா பொய் சொல்லிட்டோம் அப்படிங்காங்க. அதுக்கு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக போவோங்க அப்படிங்க. என்ன பொறுமையாக போவ, இதுக்கு மேலே என்ன? ஆமாம், நாங்கள் பொய் தான் சொன்னோம். ஏமோ உங்களோட 3 வயசு கூட தான், நாங்கள் இதையும் ஏமாத்துறோம், இன்னும் நிறைய ஏமாத்துறோம், அதையும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ 30 சவரன் போடுதான்னு சொன்னான். அதில் 7 சவரன் தான் தங்கம், மீதி எல்லாம் கவரிங் தான். இப்போ என்ன பண்ண போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஷாக்காகி நிற்காங்க. இதுலேயுமாடா போய் சொன்னீங்க, ஏன்டா நீ நகையே வேண்டாம்டா, உண்மையை சொல்லி தாலி கட்டியிருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன்டா. ஏன்னா ஒரு கல்யாணனாலே 1000 போய் வரும் சொல்லுவாங்க, ஆனால் நீ எல்லாத்துக்குமே போய் சொல்லிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்கா. அவங்க சொல்கிறேன், உன்னெல்லாம் பெரிய மனுஷன் நினச்சி நான் மரியாதை கொடுத்தேனடா, இப்படி பண்ணுறீங்களாடா, எத்தனை போயிடா, இன்னும் எவ்வளோ பொய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமயில் சொல்கிறேன், அப்பப்பா வேண்டாப்பா, விடுங்கப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கு. நீ சும்மா இருமா, உன்னோட பெருமை இதெல்லாம் இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, நாங்கள் தான் பொய் சொன்னோம், இப்போ அதுக்கு என்ன? பாருமா, இவங்க பையனுக்கு எங்கேயுமே தேடி பொண்ணு கிடைக்கல, அதனால் கடைசியில் நம்மளை வந்து தேடி பொண்ணு பார்த்தாங்க. இதில் ஏதோ நம்ம தான் எல்லாமே செஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது யார் மகனுக்குண்டா பொண்ணு கிடைக்கல? என் பையன் தங்கம்டா, என் பையன் குணத்துனே தங்கம், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத என் பையனுக்காயா பொண்ணு கிடைக்கலன்னு உங்கள் காலில் வந்து விழுந்தோம். நீங்கள் தான் ஆனா பூனா அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் போய் சொல்லிவிட்டு இப்போ என் பையன் மேலே குறை சொல்கிறீங்களா அப்படிங்க. உடனே குழலி, வாங்க ஐயா வாங்க, நான் நினச்சேன் இவங்க குடும்பத்தை பார்க்கும்போதே எனக்கு சந்தேகம் வரும், அது இதுன்னு. அப்போ ஒரு வாட்டி திருட மாதிரி வந்தது, அப்போ நீங்கள் தான் திருடுறதுக்குங்களாம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலே, இதுக்கு தான் நம்ம வீட்டு விஷயம் தெரிஞ்சால் நம்மளும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ, நான் அப்படிலாம் பண்ணலை. ஏய் சும்மா நிறுத்து அண்ணி நொன்னின்னுட்டு, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ எல்லா விஷயத்தையும் இப்படி ஒரு பச்சந்தியை நாங்கள் வீட்டில் வச்சுருந்துருக்கோம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ, நான் எதுவுமே பண்ணலை. ஆமாம், நீ எதுவும் பண்ணாமல் தான் இவ்வளோ போய் அது எங்கள் அம்மா அப்பா தான் சொன்ன போய், நான் எதுவுமே சொல்லலை அப்படிங்க. உங்கள் அம்மா அப்பா சொன்னால் என்ன, கட்டண புருஷன் இருக்கான்ல அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அத்தைன்னு மூச்சு 300 தடவை சொல்லி அவங்ககிட்டயாட்டு சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்க. மறைச்சது இல்லாமல் நாங்கள் ராயல் குடும்பம் அப்படி இப்படின்னு அது வேற வந்தா அப்படின்னு சொல்லிட்டு குழலிங்கிறவங்க ரொம்ப திட்டிகிட்டே இருக்கு. அஜி, நீங்களும் இவங்க கூட தானே குசுன்னு அலைவியே, நீங்கள் ஏதாட்டும் மறைச்சி வச்சிருக்கீங்களா அப்படிங்காங்க. இல்லை நீ, நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்துக்கங்கடி, பாரு நாளைக்கு உங்களோட விஷயமும் ஏதாட்டும் வெளியில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜு மீனாவும் சொல்கிறாங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க, அவள் பண்ணது என்ன சின்ன காரியமா? எத்தனை பொய், எத்தனை ஃப்ராடு பண்ணியிருக்கா, இதில் மன்னிச்சு விட்டுருக்காங்க. இதில் நீங்களும் என்ன கூட்டுக்கலவானியா அப்படின்னு சொல்லி குழலிங்கிறவங்க கேட்குறாங்க. சரவணுங்கிறவங்க பாண்டியனுங்கிறவங்கள கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதாங்க. அதை பார்க்குற மொத்த குடும்பமும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. எனக்கு இனிமேல் இந்த கல்யாணங்கிற வாழ்க்கையே வேண்டாம், அதுவும் இவ சுத்தமாக எனக்கு வேண்டாம், என்னை எப்படியாவது இவட்ட இருந்து பிரித்து விட்ருங்கப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியனுங்கிறவங்க காலில் விழுந்து சரவணன் கெஞ்சுறாங்க. வேண்டாண்டா சரவணன், வாழ்க்கையில் நானே மண்ணள்ளி போட்டேனா அப்படிங்க. இல்லைப்பா, நீங்கள் எதுவுமே பண்ணலை, இவா தான் இப்படிலாம் பண்ணிட்டா, விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியில் போறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி 3 பேர்த்தையும் சொல்கிறாங்க. 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போகும்போல வாங்க, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தங்கமயிலும் அவங்க குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக திரும்புகிறாங்க. மருமகன் நம்மளை சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் சேர்த்துக்கிட்டதுக்கு நான் சொல்லலை, நான் கட்டின தாலி அவள் காலத்தில் இருக்க அதை கலத்தி வச்சுட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட தங்கமயிலுக்கு அப்படியே உடஞ்சி போய் இருக்காங்க. மாமா, என்ன தான் வேண்டான்ட்டியே, நீங்கள் கட்டின தாலியோடையாட்டு நான் போகிறேன் மாமா, என்ன ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு நீயே வேண்டாங்கப்போ நான் கட்டின தாலி எதுக்கடி உன் கழுத்தில் இருக்கணும், கலத்தி தந்துட்டு போயா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தாலியை கலத்ததுக்கு போகிறாங்க. மாமா வேண்டாம் மாமா, விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லி இங்கே மாப்பிள்ளை விட்டுருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் சொல்கிறாங்க, பாண்டியன்கிறவன்ட்ட போய், மாமா இதெல்லாம் வேண்டாம் மாமா, நம்ம பிறகு எதனாலும் பேசி முடிச்சிருக்கலாம், இந்த அளவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் கோமதி எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. தாலி இவங்க கலத்துற முடிவில் தான் போகிறாங்க. மறுபடியும் மக்களே, தாலிங்கிறவங்கள தங்கமயிலே கலத்தி கொடுக்காங்களா, இல்லை சரவணங்கிறவங்க கலத்தி எடுத்துருதாங்கங்கிறத பார்க்கும் மக்களே அடுத்த எபிசோடில்.